வெல்கம் டு அலி த இன்ஜினியர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹால் பக்கத்தில் இருக்கிற அந்த பேசேஜுக்கும் நம்ம இந்த ஹாலுக்கும் நடுவில் வந்து ஒரே மட்டமாக இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளோர் லெவலு, அதுக்கு சென்டரில் அது எந்த பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்கோ அங்கே வந்து ஃப்ளோர் பட்டின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சின்னதாக கட்டுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம மேஸ்திரி வந்து செஞ்சிட்ருக்காங்க. எப்படி செய்கிறாரு, எப்படி எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கலப்பாக வந்து சிமெண்ட்டு ப்ளஸ் எம்சாண்ட் இல்லைன்னா மணல் சேர்த்து கலந்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, சின்ன மட்டக்கோல் இருக்கும். அந்த மட்டக்கோல் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப கனமாக பண்ணக்கூடாது. அந்த வித்து வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2.5 இன்ச்லேருந்து 3 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபினிஷிங் அந்த மேல் மட்டத்தில் கார்னர் ஃபினிஷிங் வருது இல்லையா, அது வந்து சேம்பர் பண்ணணும். சேம்பர்னால் கொஞ்சம் ரவுண்ட் மாதிரி பண்ணணும். எப்படி பண்ணுறாரு பாருங்கள். இதனால் என்ன ஆகும்னா காலில் அடிபடாது. அதுக்கப்புறமா வந்து அடிபடுறது இதை அவாய்ட் பண்ணலாம். ஃபினிஷிங் வந்து எப்படி சூப்பராக வந்து மேஸ்திரி செய்கிறான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த சின்ன கேப் எதுக்குன்னா, சப்போஸ் இந்த ஹால் வந்து வாஷ் பண்ணும்போது தண்ணி போகிறதுக்கான வந்து வழி அது. ஸோ கண்டிப்பாக வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு.